மஷ்ரூம் கேரட் ரைஸ் செய்ய குக்கரை வச்சுட்டு எண்ணெய் நெய் நமக்கு தெரிஞ்ச ஹோல் ஸ்பைசஸ் ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி இஞ்சி பூண்டு போடுற கிளிப்பு எடுக்க மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமும் கேரட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், என்னென்ன தூள் கையில் கிடைக்குதோ எல்லாம் எடுத்து போட்டுருங்க. சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, நான் 1.5 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் அளவு தண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கொதி பபுள்ஸ் விடும்போது நல்லா கொதித்து வரும்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸை போட்டுக்கலாம். நான் என்ன அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுட்டு நான் ஒரு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.